சொல்லு என்னை வாட்டும் நனமுந்தே நல்லவா இன்னும் பனிச்சாரல் உன் நெஞ்சில் சேர்ந்தாலே கண்ணில் உன்னை வைத்து பெண் தைத்து கொண்டாலே. ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய சேனலில் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, என்னோடய ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டு நான் என்னெல்லாம் பண்ணுறன்றது தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏர்லி மார்னிங்கே சீக்கிரமாக எழுந்து கிளம்பி சாப்பிடாமலே தான் கிளம்பி போனேன். நாங்கள் பைபாஸ்லாம் தாண்டி போயிட்டோம். மாறி மாறி தான் நானும் எங்கள் அம்மா மாற்றி மாற்றி தான் வண்டி ஓட்டிகிட்டு போகணுமே. ஃபைனலாக அந்த ஊருக்குமே நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். சர்ப்ரைஸாக தான் நாங்கள் போயிட்டுருந்தோமே, பார்த்தா வண்டி சவுண்டு கேட்டு அவங்க வெளியே வந்து பார்த்துட்டாங்க. போயிட்டு நல்லா பேசிட்டு படுத்து தூங்கிட்டேன். மத்தியானமாக தான் எழுந்தனே. எழுந்து கொஞ்ச நேரம் வெளியே வந்தேன்னா யாருமே இல்லாத ரோட்டில் நாங்கள் மட்டும் சுற்றிட்டு இருந்தோமே. கிரிக்கெட் விளையாடினதான் பார்த்துட்டு இருந்தோம். ஈவினிங்காக தான் நான் சாப்பிட்டேனே. சாப்பிட்டுட்டு மறுபடியும் வெளியே தான் போயிட்டோம். நைட்டுக்காக எல்லாருமே சீக்கிரமாக படுத்து தூங்கிட்டோமே. இந்த வீடியோ வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நான் வந்து எடுத்தேனே. எங்கே கிளம்பிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் தான் கிளம்பிட்டுருந்தேன். கொய்யாக்காலாம் சாப்பிட்டுட்டு மார்னிங்கே வேறு எதுவுமே சாப்பிடல, அப்படியே சாப்பிட்டு தான் போனேன். இந்த அவுட்ஃபிட்டு தான் அன்றைக்கான டேயில் இன்றைக்கி டேயில் இந்த அவுட்ஃபிட் தான் நான் வந்து போட்டுட்ருந்தேன். சீக்கிரமாகவே கிளம்பிட்டு வண்டியிலே போயிட்டோம். போயிட்டு கொஞ்சம் தூரத்தில் தான் நடந்தே போனோம். எங்கள் அம்மா வந்து வண்டியில் வந்துட்டாங்க. எங்கள் சித்தி வந்துட்டு நாங்கள் வந்து நடந்து சுற்றி பார்த்துட்டே அப்படியே போயிட்டோம். ஹாஸ்பிட்டல் போனோடனே டோக்கன் போடணுன்னு சொன்னாங்க. என்னோடய நேம் சொல்லி நான் வந்து டோக்கன் போட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு நடந்தான்ட்டு மெடிசன்லாம் பார்த்துட்டு மெடிசன்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டு நெக்ஸ்ட்டு எங்கே போனோன்னா வெஜிடபிள்ஸ் வாங்க தான் நாங்கள் போயிட்டுருந்தோம். அங்கே போனோடனே ஒன்றுத்துக்கும் ஒரு ரேட்டு மாதிரி போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் நாங்கள் அப்படி தான் பார்த்தேனே. போட்டிருந்தாங்க. நானும் வாங்கினதுக்கப்புறமா பட்ஜெட் எங்கேயோ போக போகுது அப்படின்னு தான் நினச்சேன். எல்லாருமே அப்படி தான் நினச்சோம். பார்த்தாக்கா அவ்வளோ கம்மியாக 200க்குள்ளேயே முடிஞ்சிடுச்சு எல்லாமே. சரி ஓகேன்ட்டு கிளம்பி நெக்ஸ்ட்டு என் தம்பிக்கு வந்துட்டு டிஷர்ட் வாங்கலான்ட்டு தான் போயிருந்தோம். அந்த பொம்மையை என்னையே பார்த்துட்டு இருந்துச்சு, நானும் அந்த பொம்மையை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு கோயிலாண்ட கூழ் ஊற்றிருந்தாங்க. அதெல்லாம் குடிச்சிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போன உடனே கை கால்லாம் கழுவிட்டு போயிட்டு படுத்து நல்லா தூங்கிட்டு இதே வந்து ஈவினிங் 4 o'clock அந்த மாதிரி தான் எடுத்தேனே. மொட்டை மாடிக்கு போயிட்டு அந்த லேசாக வேறு மழை பெஞ்சிருச்சா, அந்த கிளைமேட்டுக்கு நல்லாவே இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அதனால தான் மேலே போகணுமே. போயிட்டு உட்காந்து கொஞ்ச நேரம் நல்லா பேசிட்டு வீடியோலாம் எடுத்துட்டு அப்போ தான் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழம்லாம் நிறைய பழுத்து போயிட்டு இருந்துச்சு. அதனால் அதெல்லாம் பறிச்சுட்டு மாங்காய் பறிக்கலான்ட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு. அப்புறம் யார் வீட்டு மாங்காய் தோப்புலாம் எனக்கு தெரியாது, கேட்டுறாதீங்க, எனக்கு தெரியாது. அப்புறம் பறிச்சுட்டு அதுக்குள்ளே மழையுமே வந்துடுச்சு. நாங்கள் எந்த இடத்துல இருக்குது அங்கே இருக்குது அப்படின்னு எங்கள் தம்பிக்கு வந்து நாங்கள் சொல்லிட்டு இருந்தோமே. அவனே பறித்து கீழே போட்டுட்டு இருந்தான். அப்புறம் நாங்கள் எடுத்துகிட்டு காலி பையா எடுத்துகிட்டு போனோம். நாங்கள் ரிட்டன் வரப்போ அது ஃபுல்லாக தான் மாங்காய் எடுத்துகிட்டு வந்தோமே. நாங்கள் 3 பேர் நடந்தே வந்துவிட்டோம். எங்கள் அம்மாவும் என் தம்பியும் வண்டியில் போயிட்டாங்க. லேசாக தான் மழை தூறிட்டு இருந்துச்சு, அதனால் நடந்தே வந்துவிட்டோம். ஜாலியாக அப்போவுமே வீடியோ எடுத்துக்கிட்டு பேசிட்டு இந்த மாதிரி தான் வந்தோமே. இது 5:30 பக்கமாக எடுத்தேன். என் தம்பி வந்துட்டு மீன்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தான், வளர்க்குறேன்ட்டு சொல்லிகிட்டு இருந்தான். அதெல்லாம் வச்சு பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து நைட்டுக்காக எடுத்தது. அந்த மரத்தில் வந்து குட்டி குட்டியாக பழம்லாம் இருந்துச்சு. அது என்ன பழம்னு எனக்கு தெரியல. அதுதான் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஃபைனலாக தோசை சாப்பிட்டு இன்னைக்கான டேயும் முடிஞ்சிடுச்சு. இது நெக்ஸ்ட் டைம் மார்னிங். எங்கன்னா எங்கள் வீட்டுக்கு தான் நாங்கள் மறுபடியும் கிளம்பிட்டோம். ரிட்டன் போகிறப்போ நான் அவ்வளோ வீடியோஸ் எதுவுமே எடுக்கவே இல்லை. 3 கிளிப் 2 கிளிப் அந்த மாதிரி தான் எடுத்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். டாட்டா பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.